அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி அப்படிங்கிறது கடல் வீடு. கடலுடைய அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்கின்றதோ அப்படி உங்களுடைய மனதில் புது புது எண்ணங்கள் தோன்றி கொண்டு தான் இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களிடம் புது ஐடியா இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுப்படி நீங்கள் இருப்பீங்க. சோர்வு அடைய மாட்டீங்க. வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதில் பாலாளத்துக்கு சென்றாலுமே மறுபடியும் பீறிக்கொண்டு எழுந்து நிற்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முருகப்பெருமானுக்கு போற்றி, கந்தனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத பல மாற்றங்கள் உங்களுக்கு நல்லதாகவே அமையும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசிக்கு அதிபதி இரக்க சுபாவத்தை கொடுக்கக்கூடிய சனி என்பதால் மனித நேயத்துடன் செயல்படக்கூடியவங்களை இந்த மகர ராசியில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி அதிபதி என்பதால் அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலுமே திடீரென்று ஏற்படக்கூடிய செலவுகளுக்காக பணத்தை நீங்கள் தேடுவீங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு இருக்கவே செய்யும். வாழ்க்கை துணை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வராரு. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்ல ஒரு கலைநயம் மிக்கவராக இருப்பாங்க. உங்களை விட நிதானமாக யோசித்து செயல்படக்கூடியவங்க தான் உங்களுடைய வாழ்க்கை துணை. உங்களுடைய வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் செயல்படுத்தக்கூடியவங்களாக இந்த மகர ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க வாழ்க்கை துணை. அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில் பிறந்தவங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மகர ராசியை பொறுத்தவரை முருகப்பெருமானுக்கு நீங்கள் வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமை நாட்களில் போட்டு வழிபட்டு வருவது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு கூழூற்றுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத பல மாற்றங்கள் ஏற்படலாம். பணவரவு, குடும்பம் மற்றும் உடல்நலம் சார்ந்த கலவையான ஒரு பலன்கள் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தொழில் மற்றும் நிதி நிலைமையை பொறுத்தவரை புதிய வேலைகளில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உடல்நலில் சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்படக்கூடிய வகையில் அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மன அமைதிக்காக தியானம் அல்லது இறை வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மகர ராசி என்பது அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. பண வரவுக்கு உங்களுக்கு குறைவு இருக்காது. ஆனால் உங்களுடைய கையில் பணம் தங்காது. செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். கடன் வாங்க நேரிடலாம். சிலருக்கு தெய்வ பணிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொறுமையுடன் இருப்பது நல்லது. பிள்ளைகளுடைய பிடிவாதம் உங்களுக்கு இருக்கலாம். கூடுமான வர அவர்களை நீங்கள் கண்டிக்காமல் அனுசரித்து செல்வது இந்த காலத்தில் ரொம்பவும் நல்லது. அலுவலகத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படும். அதன் காரணமாக சில சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சக ஊழியர்களால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் நீங்களாம். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விடவும் லாபம் உங்களுக்கு கூடுதலாக கிடைச்சிருக்கு. பணியாளர்கள் நல்ல ஒரு முறையில் பணி செய்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுதலாகவும் சோர்வு உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்தி தருவதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்பவும் அற்புதமான கிரக மாற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்டமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தா 2-7 இந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்குது. 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக உங்களுக்கு சுக்கிரன் வராரு. வாழ்க்கையில் மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் நீங்கள் இறங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு உங்களுக்கு இருப்பதால் உங்களுடைய செலவுகள் ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் இருப்பது நன்மை தரக்கூடிய வகையில் இருக்குது. சனியுடைய பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருப்பவங்க கூடியவங்க தான் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க.
திருமாலுடன் மாறாத பக்தி இருக்கும். சிவாமத்தின் சாரமாக சனி இருப்பதால் பெருமாளை வழிபடுவது உங்களுக்கு ரொம்பவும் இந்த காலகட்டத்தில் நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரக மாற்றத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். மகரம் என்பது அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ராசி. உங்களுக்கு லாபமான பலன்கள் கிடைக்கக்கூடிய பல சம்பவங்கள் நடைபெறலாம். சில இடங்களில் வேலையில் சிறு போராட்டங்கள் இருக்கும். சில இடங்களில் நேரம் பார்க்காம நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கலாம். உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு விரைவாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் துணிச்சலாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தை பொறுத்தவரை உங்களுடைய வேலையை நீங்கள் பொறுமையுடனும் நிதானமாகவும் செய்யக்கூடியதாகும். பதவி மாற்றம், ஊதிய அதிகரிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் அபிவிருத்தி ஏற்படும். குத்தகை பணிகளில் லாபம் மேம்படலாம். குடும்பத்தில் இருந்த அழுத்தம் உங்களுக்கு குறையலாம். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி, மன நிம்மதி அதிகரிக்கும். பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைத்திருக்கு. குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிக்க சுறுசுறுப்பாக நீங்கள் உழைக்க வேண்டும். கலைத்துறையில் நடனம் சார்ந்த தொழிலில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றமான ஒரு நிலையை நீங்கள் அடையலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பும் வளர்ச்சியும் கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். சுக்கிரன் 8ல் இருப்பதால் அதிநவீனமாக பொருட்கள் வாங்கக்கூடியதாகும். அந்நிய பெண்களுடன் அதிக நெருக்கம் காட்டாதீங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது. நீங்கள் வியாபார விஷயத்தை பொறுத்தவரை மெத்தனமாக செயல்பட வேணாம். புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டிய ஒரு காலம். பண விஷயத்தில் மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக மகர ராசியை பொறுத்தவரை அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. புதிய மாற்றங்கள் உற்சாகம் உண்டாகக்கூடியதாகும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. முக்கிய முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். பணவரத்து உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக தொழில், வியாபாரம் வழக்கம் போல் நடக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். பிள்ளைகளுக்காக சில பணிகளை நீங்கள் கவனிக்க வேண்டி இருக்கும். அவர்களை அன்புடன் நடத்துவதும் நல்லது. பெண்களை பொறுத்தவரை எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன் கிடைக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். பண வரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குது. கலைத்துறையில் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். அரசியல் துறையில் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டி இருக்கும். எதிர்பார்த்த லாபம் வரும். செயல்திறமை வெளிப்படும். சுதந்திரமான செயல்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். வர வேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை கல்வி தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். மனதில் இருந்த கவலைகள் நீங்கலாம். உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் விலகலாம். தொழில், வியாபாரம் தொடர்பான அலைச்சல் உங்களுக்கு உண்டாகலாம். பணியாளர்களுடைய செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்குது. எனவே நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் முன்னேற்றம் குறித்த கவலை உண்டாகும். சக மாணவர்களுடன் நீங்கள் நிதானமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.